Taste the Daily. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதே பகுதியில் நிலை கொண்டுள்ளது எனவும் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் இன்று கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் இன்று காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமுதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமுதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிரான்ஸ் குளோபல் பவர் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் டிரான்ஸ் குளோபல் பவர் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் மின் உற்பத்தி மற்றும் மின் உற்பத்திக்கான தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து வருகிறது. இந்த நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக கூறி நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில் உள்ள டிரான்ஸ் குளோபல் பவர் அலுவலகம் மற்றும் மதுரவாயல் ஆலப்பாக்கத்தில் உள்ள நிறுவனத்தின் திட்ட மேலாளர் ராஜனின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் கடை வாடகை தொகையில் 18% GST வரி விதிப்பு மற்றும் மாநகராட்சியில் பல மடங்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டதை கண்டித்து நடைபெறும் கடை அடைப்பு போராட்டத்திற்கு திருப்பூர் தொழில்துறையினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தொழில்துறையினரை பெரும் இன்னலுக்கு உள்ளாக்கும் 18% வரி விதிப்பை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும், சொத்து வரி, குப்பை வரி, மின்சார கட்டணம் உயர்வு என பல விதங்களில் தொழில்துறையினரை நசுக்கும் மாநில அரசும் வரி உயர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாநிலம் தழுவிய பெரிய ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படும் என தொழில்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அந்த கவன இருப்பு அரசு புரிஞ்சு இந்த வரியை வரி விகிதத்தை குறைக்கணும், முழுமையா நீக்கணுங்க. ஜிஎஸ்டி இதெல்லாமே அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா எங்கள் கூட்டமைப்பு தமிழக தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை நான் கையில் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். விழுப்புரத்தில் போதையில் நண்பர்களுடன் ஏற்பட்ட தகராறில் நாட்டு வெடிகுண்டு வீசியதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். ஐனம்பாளையம் கிராமத்தில் சதீஷ் என்பவரின் பிறந்த நாளை கொண்டாடிய போது வாக்குவாதம் கைகலப்பாக மாறி தென்னம்மாதேவி கிராமத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தினார். இதில் சதீஷின் நண்பர்களான தரணிதரன், முரளி, மகேஷ், தாமோதரன், கர்ணன் மற்றும் அஸ்லாம் ஆகிய 6 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதையில் கொலை, கொள்ளை மற்றும் வெடிகுண்டு வீச்சு உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறையினர் தடுக்க முடியாமல் திணறி வருகின்றனர்.